2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிகளா சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். திருத்தணி வந்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூரியன் தான் வரணும் திரும்பி இந்த வாட்டி. இந்த கவர்மெண்டே சரியில்லை. இது தமிழ்நாட்டில் டிஎம் ஆட்சி மாற்றம் 100% வேணும். 100% வேணும். டிஎம்கே கவர்மெண்ட் ஓஞ்சி போனாதான் தமிழ்நாடு உருப்படும். இப்ப இருக்கிற தலைமுறைக்கு விஜய் தான் வருவாருன்னு சொல்றாங்கம்மா. விஜய் ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு அவர் கொஞ்சம் முன்மாதிரியா இருக்கிறாரு. 2026 அண்ணா தான் சிஎம். என்னோட ஓட்டு அண்ணா தான். விஜய் வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் வேணும், அவ்வளவுதான். தளபதி மேடம் ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் மேடம். விஜய் எதனாலன்னா ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் எல்லாருமே நல்லா செய்வார். எனக்கு விஜய் தாங்க வரணும். இல்லை, புதுசாக வந்தால் ஏதாவது புதுசாக நம்மளும் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனும் அவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். டிஎம்கே தான். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். விஜய் தான் வரலாம். டிஎம்கே தான் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அண்ணன் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து விஜய் வந்தா நல்லா இருக்கும். திமுகமா விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எல்லா எதயத்திலும் விஜய் கண்டிப்பா வருவாரு. டிஎம்கே தான். விஜய் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே தாங்க வரும். புதுசாக வந்துருக்காரு, இவர் எதனா பண்ணுவாரான்னு பார்ப்போம். விஜய் சார். விஜய் வருவாருமா. புதுசா தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்களோ. தளபதி விஜய். வாய்ப்பு இருக்கு. தளபதி வந்தா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். ஏன் டிஎம்கே தான். ஆமா, தளபதி விஜய் தான் எப்பவும். எங்களுக்கு வேணாம்மா, வந்து நாங்க அனுபவிக்கிறது போதும் எங்களுக்கு. புதுசாக வரவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவங்களுக்கு. யாருக்குன்னா இளைய தளபதி வந்தால் நல்லா இருக்குமா. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வர்றேன். விஜய் தான் வரேன்.